அருட்புகழ். காலக்கணக்கு நம் சாதாரண மனிதர்களுக்கும் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற புண்ணிய ஆத்மாக்களுக்கும் வேறுபாடு உண்டு. அந்த காலக்கணக்கில் நமக்கு 365 நாள் என்பது அவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். நமக்கு ஒரு மாதம் என்பது அவர்களுக்கு 2 மணி நேரம் ஆகும். நமக்கு ஒரு நாள் என்பது அவர்களுக்கு 4 நிமிட நேரம். நமக்கு 2 மணி நேரம் என்பது அவர்களுக்கு 3 நொடி. அதன்படி மாதக்கணக்கில் மார்கழி என்கிற தனுர் மாதம் தேவர்களுக்கு, அதாவது புண்ணிய ஆத்மாக்களுக்கு அதிகாலை 4லிருந்து 6 மணியான நேரமாகும். தை என்கிற மகர மாதம் 6லிருந்து 8 மணியான காலை வேளையாகும். நமக்கு மாசி என்கிற கும்ப மாதம் அவர்களுக்கு 8லிருந்து 10 மணி வரையுள்ள முற்பகல் நேரமாகும். நமக்கு பங்குனி என்கிற மீன மாதம் தேவர்களுக்கு 10லிருந்து 12 வரையான முற்பகல் நேரமாகும். நமக்கு சித்திரை என்கிற மேஷ மாதம் தேவர்களுக்கு 12லிருந்து 2 மணி வரையான உச்சி வேளையாகும். நமக்கு வைகாசி என்கிற ரிஷப மாதம் தேவர்களுக்கு 2லிருந்து 4 மணியான பிற்பகல் நேரமாகும். நமக்கு ஆனி என்கிற மிதுன மாதம் அவர்களுக்கு 4லிருந்து 6 மணியான பிற்பகல் நேரமாகும். நமக்கு ஆடி என்கிற கடக மாதம் தேவர்களுக்கு 6லிருந்து 8 மணியான அந்தி என்கிற சாயங்காலமாகும். நமக்கு ஆவணி என்கிற சிம்ம மாதம் அவர்களுக்கு 8லிருந்து 10 மணியான முன்னிரவு நேரமாகும். நமக்கு புரட்டாசி என்கிற கன்னி மாதம் தேவர்களுக்கு 10லிருந்து 12 வரையான இரவாகும். நமக்கு ஐப்பசி என்கிற துலா மாதம் தேவர்களுக்கு 12லிருந்து 2 மணி வரையான நள்ளிரவு நேரமாகும். நமக்கு கார்த்திகை என்கிற விருச்சிக மாதம் அவர்களுக்கு 2லிருந்து 4 மணி வரையான பின்னிரவு நேரமாகும். புண்ணிய லோகம் என்பது தூய ஆத்மாக்கள் நிறைந்தது. மத்திய லோகம் என்பது சராசரி ஆத்மாக்கள் நிறைந்தது. பாவலோகம் என்பது கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் ஆகும். அதுவே இந்த பூமியாகும். முற்றிற்று.